விஷ்ணு பரமா பூமி சொத்து கடவுளுடைய சொத்து. கோடிக்கணக்காக விற்கிறதுக்கு பேப்பர் அச்சடித்து பேப்பர் விட்டு வெட்டு விளையாடுறதுக்காடா நான் பூமியை கொடுத்துருக்கேன்ட்டார். அதுதான் 3 தலைச்சக்கரா பெட்டியை மந்திரத்தால் கட்டிட்டார். மந்திரத்தால் கட்டின உடனே ஆட்டாமுட்டிக்க கோடி பேப்பர் வச்சுருக்கணும் பூரா உள்ளே கொண்டு போயிடுவார். அவன் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் கிச்சின்னு மாட்டி கூவ மாதிரி கிடக்கானா, நான் ஜிஎஸ்டி கட்டினேன், நான் வரியை கட்டினேன், அந்த கணக்கே என்கிட்ட வரக்கூடாதுன்ட்டார். கணக்கு செக் பண்ணையில் தூக்கி உள்ளே கொண்டு போய்கிட்டே இருப்பார். பல ஆயிரம் கோடி, 1 கோடி இருந்தாலும் அந்த கணக்கு கேட்கையில் உள்ளே கொண்டு போய் அமைக்கிறார் ஒரே அமுக்கு. அதுவும் ஒரு மிதி நழுக்கு 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 நழுக்குன்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிதிக்கிற மிதியில் உள்ளே போவான். பூரா கவர்மெண்ட் வேலைக்கிறலாம் ஏன் அம்மா பலாயிரம், அவனும் பார்த்தா பலாயிரம் கோடி கவர்மெண்ட்டை வேலைக்கிற அனைத்தும் சரியா. அந்த வீடு பங்களா எஸ்பெண்ட் போட்டு கணக்கு எடுப்பான். வானரப்படை இராணுவ 30 வீரர்கள் 100 கோடி கட்டியிருக்கான், 50 கோடி கட்டியிருக்கான், 10 கோடி கட்டியிருக்கான் அப்படிங்கிற கணக்கில் உள்ளே போட்டு உனக்கு சம்பளம் எவ்வளோ, அதுக்கு அதான் சொல்ல அந்த சம்பளத்துக்கு மேலே உன் செலவு என்ன அப்படி இந்த கணக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற உள்ளே போயிடுவான். எம்எல்ஏலாம் உள்ளே போய் நச்சிருவாங்க. எம்எல்ஏ தூக்கி அப்படியே 2 வெதரை கசக்கி விடுவான். அடி இல்லாமல் கசக்கி விடுவான் சரியா, வழி இல்லாமல் கசக்கி விடுவான். அந்த கசக்கு அந்த இடத்துல கசக்கியாச்சுன்னா அவ்வளோதான். கரெக்டாக அவனுக்கு டைம் எது வரைக்கும் இருக்கோ அந்த டைம் அதான் சொரிஞ்சு பார்த்து மோந்து பார்த்துக்கோடா அப்படின்ட்டார். இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. கசக்கி விட்டு செயலறையில் உள்ளே தள்ளிடுவார். அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பான். ஆணும் பெண்ணும் ஆட்டத்தில் நிற்கும் உள்ள செயலறையில். தண்டனை போடாதனால தான்டா இவ்வளோ தப்பு செஞ்சு வச்சுருக்கிய பூமியில். ஒரு சட்டத்தை போட்டு சட்டத்துக்களை இழுத்து வெளியில் 2 நாக்கை தொங்க விட்டு காலை கையை தோலில் போட்டு போகிறான். பூமியை அழிக்க கொடுத்துருக்காரு. எப்படி நீயா பத்திரம் போட்டு நீயா எழுதுருக்கா கொடுத்துருக்காரு. வேலை விதிக்கு எடுத்து போடுவார். கோடி தெருக்கோடி, கோடி தெருக்கோடி, கோடி தெருக்கோடி. தெருக்கோடின்னு என்ன தெரியுதா, கோமணத்தோட வெளியில் அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கணக்கு முடிச்சிட்டாரு. அந்த கணக்கு எல்லா கணக்கும் பிடிப்பார். விதிக்கு எடுத்து போடுவார். 3/4 சேர்த்தியை பிடிச்சிக்கோங்கடா. உச்சியில் உட்காந்து சும்மா விளையாட்டுக்கு கொட்டு மேலே அடிச்சு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு நினச்சியா. விதிக்கு போடுவார். தமிழ்நாட்டிலலாம் அரசியல்வாதி ரத்தம் கண்ணீர் கூத்தனமாக விடுவார் பூமியில். இப்போ பாருப்பா, இப்போ ஒன்று தானடா நடக்கு முதலமைச்சருக்கு, இன்னொன்று வரண்டா. அவனை அப்படியே உச்சி குடும்பி மண்டையில் முடியடா டோப்பா தூக்கி ஆட்டிட்டாலே தான் அப்படியே தலையை பிடிச்சி ஆட்டுவான். ஆட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துருச்சுடா. அதான் 8ஆம் நாட்டு சனியை உட்கார வச்சுட்டார்ல, உட்கார இன்னொரு தடவை உட்காந்து இவனை ஆட்டா. 2026 எல்லா பேரும் அரசியல்வாதி காலை 2 தோளில் தூக்கி போட்டு நாங்கள் கப்பையை பிளந்து போகணுங்க. வெதரை கசக்கி விடமுட்டார். அதைத்தான் தூக்கிட்டு வாரான். நடுச்சண்டில் தொங்க விட்டுட்டு தானே ஓட்டு முத்திரை கேட்க வரான். அதை கசக்குடா, ஆணுக்கு பெண்ணுக்கு கசக்குடா அப்படிம்பாரு. 3/4 சத்தியம்.